Let's see the topic enzyme inhibitors. Enzymes are nothing but globular proteins. அப்படின்னா கோள வடிவ புரதங்கள் enzymes. Enzymesனாலே அது proteins தான். ஸோ என்சைம்ஸ் வந்து கேட்டலிஸ்ட் ஆகும். கேட்டலிஸ்ட்னா இப்போது லிவிங் ஆர்கனிசத்தில் நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கும். மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், இப்போ பிளான்ஸ் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், இந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து கேட்டலிஸ்ட் தேவை. அப்படின்னா என்சைம்ஸ் தேவை. அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸோட வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் அந்த ரியாக்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு மாதிரி என்சைம்ஸ் தேவை. இங்கே என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ்னால் ஏதாவது ஒரு மாலிகுல் வந்து என்சைமில் பைண்ட் ஆகி என்சைமோட ஆக்டிவிட்டியை குறைக்கவோ அல்லது டோட்டலாக ஸ்டாப் பண்ணவோ செய்யும். அதுதான் வந்து என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் என்சைம் இன்ஹிபிட்டர்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு என்சைமில் ஆக்டிவ் சைட்டுன்னு ஒரு ரீஜன் இருக்குது. இந்த ஆக்டிவ் சைட்டுன்னா என்னென்னா அந்த இடத்துல தான் அந்த சப்ஸ்ட்ரேட், அப்படின்னா அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற பொருளை தான் வந்து சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம். அந்த சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகி ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த இடம் தான் ஆக்டிவ் சைட்டு. ஆனால் இங்கே வந்து இன்ஹிபிட்டாரும் சப்ஸ்ட்ரேட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட் பைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இன்ஹிபிட்டார் பைண்ட் ஆகும். இன்ஹிபிட்டார் பைண்ட் ஆகுறதுனால இங்கே என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸு பதிலாக என்சைம் இன்ஹிபிட்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இங்கே சப்ஸ்ட்ரேட்டு பைண்ட் ஆக முடியலை. ஏன்னா இங்கே சப்ஸ்ட்ரேட்டு இன்ஹிபிட்டாரும் ஒரே மாதிரி இருக்கனால ஸோ இதை வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஹிபிட்டர் பைண்ட் ஆகுறதுனால சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகலை. ஸோ இங்கே தெர் இஸ் நோ ரியாக்ஷன். இதோட எக்ஸாம்பிள், காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரோட எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ரெஸ்பிரேஷனில் நடக்கிற ஒரு ஸ்டெப்பு. ரெஸ்பிரேஷனில் க்ரெப்ஸ் சைக்கிள்னு ஸ்டெப் உண்டு. அது தேர்ட் ஸ்டெப்பு ரெஸ்பிரேஷனில். அந்த தேர்ட் ஸ்டெப்பு க்ரெப்ஸ் சைக்கிளில் ஒரு ரியாக்ஷன் தான் இது. இங்கே வந்து இது வந்து சக்சீனிக் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம். சக்சீனிக் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான் சக்சீனிக் ஆசிட்டை ஃபியூமாரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து சக்சீனேட்னா சப்ஸ்ட்ரேட். இந்த சப்ஸ்ட்ரேட்டு இந்த சக்சீனிக் டீஹைட்ரோஜினஸோட ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? ஃபியூமாரிக் ஆசிட் கிடைக்குது. ஃபியூமாரிக் ஆசிட் அப்படின்னா இது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது என்சைமும் ப்ராடக்ட்டும் தனியாக செப்பரேட் ஆயிடும். ஸோ அடுத்து என்சைம் அடுத்த ரியாக்ஷனுக்கு ரெடி ஆகும். ஸோ இதுதான் நார்மல் ரியாக்ஷன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஹிபிட்டர் எதுன்னா மெலனேட். இந்த மெலனேட்டும் சக்சினேட்டும் ஒரே மாதிரி இருக்குது அதோட ஃபார்முலாவில், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்முலாவில். ஸோ இங்கே பாருங்கள், இதில் CH2, அது ஒரு CH2 தான் மிஸ்ஸிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த சக்சினேட் பைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மெலனேட் வந்து பைண்ட் ஆகும். மெலனேட் பைண்ட் ஆகுறதுனால மெலனேட் என்சைம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகாது? ஃபியூமரேட் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரோட எக்ஸாம்பிள். ஸோ வந்து இங்கே வந்து இன்ஹிபிட்டர் எதுனா மெலனேட் தான் இன்ஹிபிட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். இங்கே சப்ஸ்ட்ரேட்டும் இன்ஹிபிட்டரும் ஸ்ட்ரக்சரில் ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இன்ஹிபிட்டர் வந்து என்சைமோட ஆலோஸ்டீரிக் சைட்டில் ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆக முடியாது. ஸோ அதனால் இன்ஹிபிட்டர் வந்து வேறு ஏதாவது சைட் இருக்கும் அந்த என்சைமில், அதை வந்து அலோஸ்டீரிக் சைட்னு சொல்லுவோம். அந்த அலோஸ்டீரிக் சைட்டில் இன்ஹிபிட்டர் வந்து பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகும்போது இந்த சப்ஸ்ட்ரேட்டால் இங்கே பைண்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த இன்ஹிபிட்டர் இந்த என்சைமில் பைண்ட் ஆகி இதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது, ஆக்டிவ் சைட்டோட ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. அதனால் இந்த சப்ஸ்ட்ரேட்டால் இனிமேல் இங்கே என்சைமில் பைண்ட் ஆக முடியாது. அதனால் அங்கே ரியாக்ஷன் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர், இது வந்து பாஸ்போவினால் பைருவிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு பைருவிக் ஆசிட். இது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து கிளைகோலிசிஸில் ஃபைனல் ஸ்டெப் தான் இது. இந்த ஃபைனல் ஸ்டெப்பை கன்வெர்ட் பண்ணுற என்சைம் தான் பைருவேட்
கைனேஸ். இந்த பைருவேட் கைனேஸோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணுறது அலனைன். இந்த அலனைன் தான் பைருவேட் கைனேஸோட இந்த என்சைமோட அலோஸ்டீரிக் சைட்டில் பைண்ட் ஆகி இந்த என்சைமோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால் இந்த பாஸ்போயினால் பைருவேட்டால் இந்த பைருவேட் கைனேஸ் கூட பைண்ட் ஆக முடியாது. இதனால் இந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்ட் பைருவிக் ஆசிட் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. Some non-competitive inhibitors are reversible, some are irreversible. Reversibleனா இந்த இன்ஹிபிட்டார் வந்து இந்த என்சைம்லேருந்து விடுபட்டு போய் திரும்ப இந்த என்சைம் பழைய நிலைக்கு வரும். ஸோ இந்த என்சைமால் சப்ஸ்ட்ரேட்டை திரும்ப பைண்ட் பண்ண முடியலாம். ஸோ அது வந்து ரிவர்சபிள். பட் சம் இன்ஹிபிட்டார்ஸ் வந்து irreversibles. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாய்சன் சைனைட் வந்து இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோட ஸ்டெப். அதில் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஒரு மெயின் என்சைம் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். இந்த சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸோட ஆக்டிவிட்டியை தடுக்கிறது தான் சைனைட். இங்கே சைனைட் வந்து இன்ஹிபிட்டார். இந்த இன்ஹிபிட்டார் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸோட அலோஸ்டீரிக் சைட்டில் பைண்ட் பண்ணி அதோட ஆக்டிவ் சைட்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணுறதுனால சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ்னால ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஆக்டிவிட்டி அங்கே வந்து பிளாக் ஆயிடும். ஸோ அதனால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபைனல் அக்செப்டர் வந்து அங்கே ஆக்சிஜன் அங்கே வந்து எலக்ட்ரான் பாஸ் ஆகாது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து கண்டினியூ ஆகாதனால ஏடிபி ப்ரொடக்ஷனும் இருக்காது. ஸோ டோட்டலி அந்த ஆர்கனிசத்துக்கு ரெஸ்பிரேஷன் பிளாக் ஆகி ஆர்கனிசம் லீட்ஸ் டு டெத். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எண்ட் ப்ராடக்ட் இன்ஹிபிஷன். எண்ட் ப்ராடக்ட் இன்ஹிபிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கிளைகோலிசிஸ்னால் என்னது? குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு பைருவிக் ஆசிட். குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறது. அதுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் உண்டு. ஸோ குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த 10 ஸ்டெப்பு நடக்கும்போது அது ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஒவ்வொரு என்சைம் தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து குளுக்கோஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்சைம் ஹெக்ஸோகைனஸ். ஸோ அந்த ஹெக்ஸோகைனஸோட பைண்டிங் ஆக்டிவ் சைட்டில் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகுது, குளுக்கோஸ் பைண்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஹெக்ஸோகைனஸ் என்சைம் குளுக்கோஸ் அதுலேருந்து உருவாகிற ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அதுதான் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன பிறகு இந்த ப்ராடக்ட் வந்து செகண்ட் என்சைம் அந்த சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸில் செகண்ட் என்சைம் கூட பைண்ட் ஆகி அடுத்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்த ப்ராடக்ட் தேர்ட் என்சைம். ஸோ இப்படியே வந்து 10 ஸ்டெப்ஸ் நடக்கும். ஸோ ஃபைனலி வந்து என்ன ப்ராடக்ட் உருவாகும்? ஸோ அந்த எண்ட் ப்ராடக்ட் தான் வந்து பைருவிக் ஆசிட். ஸோ இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்கும்போது இப்போ செல்லில் வந்து பைருவிக் ஆசிடோட அளவு எக்ஸஸாக இருக்குது. ரெஸ்பிரேஷனுக்கு பைருவிக் ஆசிட் போதுமான அளவு இருக்குதுன்னா அந்த எண்டு ப்ராடக்டே இந்த ஃபர்ஸ்ட் என்சைமோட அலோஸ்டீரிக் சைட்டில் பைண்ட் ஆகி அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணும். ஸோ அதனால் இங்கே வந்து அலோஸ்டீரிக் சைட்டில் பைண்ட் ஆகும்போது இங்கே ஆக்டிவ் சைட்டோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் இந்த சப்ஸ்ட்ரேட்டால் இங்கே பைண்ட் ஆக முடியாது. அதனால் இந்த ஒரு எண்ட் ப்ராடக்ட் வந்து அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை பிளாக் பண்ணுறதுனால இந்த இன்ஹிபிஷனை எண்ட் ப்ராடக்ட் இன்ஹிபிஷன் சொல்லுவோம். இந்த ப்ராடக்டை எண்ட் ப்ராடக்ட் இன்ஹிபிட்டர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.